ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணிட்டு இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ல் விஷாலுக்கு இன்னைக்கு அடி மேலே அடிதான். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எலிமினேட் ஆன அந்த பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களாம் விஷாலை வச்சு செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு சுனிதா வந்து என்ன லவ் ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் விஷால், தர்ஷிகா, அன்ஷிதா தான் வந்துட்டு விஜேஎஸ், கண்மணி, கத்தீஜாவாம்மா. இதில் கண்மணி அதாவது அன்ஷிதா வேணுமா இல்லை கத்தீஜா அதாவது தர்ஷிகா வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. விஷால் வந்துட்டு ஃபைனலாக கண்மணி தான் என்னோட ஃபேவரட்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் விஷால் வந்துட்டு நான் லவ்ங்கிற வேர்டை எங்கேயுமே யூஸ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சுனிதா வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணாட்டியும் நீ அதை தான் ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரியா வந்துட்டு சர்க்காஸ்டிக்காக விஷாலை பார்த்து உன்னோட கேம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு கொடுத்தாங்க. அது வந்துட்டு பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க்கு. அப்புறம் ரியா பர்சனலாகவும் போயிட்டு நீ அன்ஷிதா லவ் பண்ண மாதிரி தான் வெளியில் கன்வே ஆச்சு, என்னன்னா அதையே தான் நீ தர்ஷிகா கிட்டேயும் பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தப்பா எனக்கு பட்டுச்சு. ஒண்ணு பண்ணேன், இப்பதான் வெளியில போனா அதுக்குள்ள என்னடா இந்த பக்கம் திரும்பிட்டேன் மாதிரி. அப்புறம் வந்துட்டு தர்ஷிகாவை வந்துட்டு எலிமினேட் பண்றதுக்காக ஒவ்வொருத்தர் நாமினேட் பண்றாங்க இல்லையா, அதை வந்துட்டு விஷால் இந்த வகையில பண்ணாரு, அதாவது லவ்ங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்துட்டு விஷால் ஒத்துக்கவே இல்லை, நான் அதை ட்ரை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தர்ஷா குப்தா அவங்க வந்துட்டு உள்ள வந்தாங்க. அவங்க வந்துட்டு லவ் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேர்ல வச்ச லவ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதை வச்சு செம்மையா பிளே பண்ணி ஒவ்வொரு ஆளா அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆர்னவ் தான் ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டு இருந்தாரு. அதாவது யாரை நீ லவ் பண்ற, யாரை நீ லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றவங்க கேட்கும் போதெல்லாம் விஷால் அந்த அளவுக்கு அஃபெண்ட் ஆகல. பட் ஆர்னவ் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. எதனாலன்னு சொல்லி எக்ஸாக்டா தெரியல, பட் ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு. அவர் வந்துட்டு எனக்கு கல்யாணம்னா கண்டிப்பா உனக்கு நான் பத்திரிக்கை கொண்டு வந்து வைக்கிறேன், யாருன்னு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். 2 பேர் இதை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சாச்சனா அவங்க உள்ள வந்தாங்க. சாச்சனா வந்துட்டு விஷாலுக்கு வந்துட்டு ஒரு பேரே வச்சுட்டாங்க, அந்த பிளே பாய்ங்கிற பேரே வச்சுட்டாங்க. இப்படி வந்துட்டு மக்கள் அவங்கள வந்துட்டு ரெஃபர் பண்றாங்க வெளியில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல வந்துட்டு விஷால் வந்துட்டு டோட்டலா ஆஃப் ஆயிட்டாரு. ஏன்னா விஷாலோட ஃபேவரட் தங்கச்சி இல்லையா சாச்சனா, அவங்களே இப்படி சொல்லும்போது விஷால் வந்துட்டு டோட்டலா ஆஃப் ஆயிட்டாரு. அப்புறம் தனியா போய் எப்பவும் போல அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சீன் போடுற மாதிரி தான் இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு. அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் தெரிய வர மாதிரி அதை காமிச்சிட்டு இருந்தாரு. அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் வந்து அவர் கன்சோல் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க கிட்டல வந்துட்டு அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்ஷிதா மேலே ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு ராத்திரி ஆச்சுன்னா அவருக்கு ஞானோதயம் வந்துடும்ல. தர்ஷிகா கிட்ட அன்ஷிதா கிட்ட எல்லாம் சாரி கேட்டுட்டு இருந்தாரு. தனியாக வந்துட்டு அந்த கேமரா கிட்ட வந்துட்டு சாரி கேட்டுட்டு இருந்தாரு. ஜென்யூனாக கேட்டிருந்தானா சரியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஷாலுக்கு நடந்த ரோஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுற்றி எல்லாரும் விஷால் பற்றியே தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.